அம்மா சாயங்காலம் 5 மணி ஆகுது, ஒரு காஃபி கூட தர மாட்டியா? சீக்கிரம் எடுத்துருவாமா. காஃபி கொண்டு வரியா இல்லையா? டேய் ஏன்டா காட்டு கத்துற? கொண்டு வருவாங்க இரு. எங்க கொண்டு வராங்க? நான் கத்துற காட்டு குச்சலுக்கு பக்கத்து வீட்டு மாமியே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க போல இருக்கே. பக்கத்து வீட்டு மாமி இருக்காங்களா? நல்லா இருப்பாங்களா? நான் இன்னும் பார்த்ததே இல்லடா. பார்த்ததே இல்லையா? ஆமாண்டா. நான் அம்மா கிட்ட சொல்லி பக்கத்து வீட்டு கூட்டிட்டு போய் காட்ட சொல்லட்டுமா? இப்பெல்லாம் நாட்டு நடப்பே சரியில்லை. வர வர பிள்ளைங்க அப்பாவை மிரட்டுதுங்க. நான் சொல்லப்பா, புக்கில் போட்டுது பாரு. பரவாயில்லையே, புக்க தலைகளா வச்சு படிக்கிற வித்தை எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க. வேணாம்ப்பா, ஏற்கனவே வீட்டுல டிஸ்டி பொம்மை படமே இல்லைன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் இப்படி சிரிச்சிடாதீங்க. அப்புறம் இன்னும் காப்பி வரல பாரு. புரிஞ்சா சரி. அம்மா ஒரு காஃபிக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் கொண்டு வாமா. கத்துறது கேக்குதா இல்லையா? ஏய் சும்மா கத்தாதடா, கத்துறதெல்லாம் கேக்குது. வா வா, நீ அங்க காப்பி ஆத்துற வாசம் இங்க வரையும் தூக்குது. சீக்கிரம் குடுமா, சூடு ஆறிட போகுது. ஆமா ஆமா, சூடாறிட்டா காஃபி நல்லா இருக்காது. குடுக்க கையேடுற. இந்தாங்க காஃபி. சூடு ஆறதுக்குள்ள டக்குன்னு குடிச்சிருங்க. ஓகே. எனக்கு தெரியும்டி, நான் கேட்காமலே நீ காப்பி போட்டு கொடுப்பேன்னு. காஃபி உன்ன மாதிரி சூப்பர். ஆஹா, என்னடி இன்னைக்கு எல்லாமே காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னடி போட்ட? நான் எங்க போட்டேன், அதுவா விழுந்துச்சு. என்னது? ஒண்ணு இல்ல, நீங்க குடிங்க, சூட ஆறிற போகுது. மா, நான் இவ்வளவு நேரம் காஃபி வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். நீ நாடா உன் புருஷனுக்கு எடுத்து வந்து கொடுக்குற? புள்ள மேல இருக்க பாசம் அவ்வளவுதானா? டேய், அம்மாவுக்கு புனை மேல பாசம் அதிகமா இருக்குடா. ஆனா அதை விட புருஷன்கிட்ட பக்தி ஜாஸ்தி இல்லடி. ஓ, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, நேத்து காய்ச்சின பால் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது காப்பி போடலாமேன்னு பார்த்தா அதுல பல்லி விழுந்திருந்தது. இன்னைக்கு பால் என்ன விலை விக்குது? பல்லி விழுந்துருச்சுன்றதுக்காக அவ்வளோ பாலை எடுத்து கொட்டவா முடியும்? அதான் அந்த பால்ல உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். ஏ கண்ணா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் கவர் எடுத்து வெளியில வச்சிருக்கேன். கூலிங் போனே உனக்கு காஃபி போட்டு தரேன். என்ன கோவிச்சுக்காத. அடி பாவி, பள்ளி விழுந்த பால் காப்பி போட்டு கொடுத்த. அப்ப இந்த வருஷம் நம்ம ரேஷன் கார்டுல இருந்து ஒரு பேர் டிலீட். அப்போ இந்த வருஷம் ரேஷன் கார்டுல உன் பேர் தான் குடும்ப தலைவின்னு போடணும். அட பாவி, உங்க அம்மா பள்ளி விழுந்த பாலை காப்பி போட்டு தரா. நீ என்னடா ரேஷன் கார்டுல நீ என் பேர் தூக்கு இப்பவே பிளான் பண்ற? அப்பா அம்மால உனக்கு இருக்கிற பாசம் அவ்வளவுதானா? நீ சின்ன வயசு ஆடும்போதெல்லாம் உனக்கு பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா அம்மா பள்ளி விழுந்த பால்ல காப்பி போட்டு எனக்கு கொடுத்து கதையை முடிக்க பாக்குறான். நீ என்ன சிரிக்கிற? ஓ, அப்பத்துல இருந்தே நீங்க பள்ளி மிட்டாய் தான் வாங்குவீங்களா? அப்ப உங்களுக்கும் பள்ளிக்கும் அப்பத்துல இருந்தே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குல்ல? பள்ளி மிட்டாய் பள்ளி லாஜிக் கரெக்டா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. லாஜிக் பேசுற நேரமாடா இது. இப்பதானப்பா பேச முடியும். அப்புறம் நாங்க என்ன பேசணும் உங்களாலதான் கேட்க முடியாது. அதை விடுங்க. ஆமா, உங்க சேவிங்ஸ் பேங்க்ல மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த டீட்டெயிலாம் டைரியில எழுதி வச்சிருக்கீங்களா? பாத்தியாடி, நீ பள்ளி இந்த பால்ல காப்பி போட்டு கொடுத்துருக்க. இந்த நேரம் பார்த்து உன் புள்ள வேணா என் பேங்க் பேலன்ஸ் பத்தி விசாரிக்கிறான். டேய், முதல்ல ஆம்புலன்ஸ் போன் பண்றா. பெத்த கிழமைக்கு அது ஒன்னா செய்யடா. அப்போ பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. இரு, ஆம்புலன்ஸ் போன் பண்றேன். டேய், அந்த அளவுக்கெல்லாம் சீன் கிடையாது. பாம்பு விஷத்துக்கே போகாதவரு பள்ளி விஷத்துக்கு அப்போ போறாரு. என்னது பாம்பு விஷமா? அது எப்ப நடந்துச்சு? வீட்டுக்கு தெரியாம உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதுக்கப்புறம் நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது உங்க மேல இருக்கிற கோவத்துல எங்க அம்மா, அதாவது பாட்டி, அட ஆமாடா, உங்க பாட்டி ஒரு குட்டி பாம்பை புடிச்சு பால்ல போட்டு காய்ச்சி காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. அத குடிச்சே உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல. அப்படிப்பட்டவருக்கு பள்ளி விழுந்த விஷம் கலந்த காஃபி குடிச்சா மட்டும் ஏதாவது ஆயிட போதா என்ன? ஓ, அப்பா வைரம் பஞ்ச கட்டன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. சரி, அப்பா கலந்த காஃபில கொஞ்சம் மிச்சம் இருக்கு. உனக்கு அவசரமா இருந்தா அத வேணா கொஞ்சம் தரட்டா? அம்மா, உனக்கு தெரியாதா? காஃபி சாப்பிடுறது உடல் நலத்துக்கு கெடுதல்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் காஃபி சாப்பிடுற பழக்கத்தை விட்டுட்டேன். அது இல்லடா. ஆமாமா, இல்லடா. எனக்கு காஃபி குடிக்கிற கெட்ட பழக்கமே இல்ல. இதோ வைர பாஞ்சா கட்ட அந்த ஸ்பெஷல் காஃபி இவருக்கு கொடுங்க. இவர் தான் காஃபி வெறியர். ஒண்ணு பண்ணு, ஒரே அடியா மொத்தத்தையும் வாயில ஊத்து, நான் போய் சேர்ந்துடுறேன். அப்பா ஜோக்கு ஜோக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தா நீயே கொண்டு வந்து என் வாயில காஃபி ஊத்தினாலும் ஊத்திடுவேன். நான் இப்பவே எக்ஸப்ட் ஆயிடுறேன். என்னடி எஸ்கேப் ஆயிட்டான்?
ஏய் டேய் ஏன் பிடிச்சிட்டு வர்ற என்ன ஆச்சு? அண்ணா இந்த வீட்ல என்ன கொல்றதுக்கு பெரிய சதி நடக்குதுண்ணா, என்ன விட்டுரு. டேய் என்னடா சொல்ற? ஆமா நான் விட்டுரு, நான் போடா. டேய் என்னடா பெணாத்துற? நான் இருக்கேன்டா வாடா. அண்ணா நீ இருப்படா, நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேனேண்ணா. டேய் லூசு வாடா. ஐயோ இந்த குடும்பத்துல என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. மா மா என்னாச்சுமா? இந்த லூசு போய் ஏதோ பெணாத்திட்டு இருக்கான். இவருக்கு என்னாச்சு? பேயத்துல உட்காந்துருக்காரு. அப்பா என்னம்மா போயிட்டாரா? அப்பா என்னாச்சு அப்பாக்கு? அப்பாக்கு அம்மா கொடுத்த ஸ்பெஷல் காஃபி இப்பதான் வேலை செய்யுது. ஸ்பெஷல் காப்பியா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வா வந்து உட்காரு வா. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ஒரு ஸ்பெஷல் காப்பி போட்டு கொண்டாங்க. ஏய் கார்த்தி, உனக்கு ஒரு காஃபி? ஐயோ என்ன நீ விட மாட்டியா? என்ன இவன்? என்னங்க உங்களுக்கு இன்னொரு காஃபி? என்னது இன்னொரு காஃபியா? ஏற்கனவே உள்ள போன காபிக்கு என்ன ரிசல்ட் தெரியல, ஆள ஒரே சாமி. ஏமா என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி ஆளா கலக்கிட்டு ஓடுறாங்க? ஏய் அவங்கள விடுறா, நான் உனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஸ்பெஷலா பாவண்டா உங்க அண்ணன், நீ எஸ்கேப் பண்ணா மாட்டிக்கிட்டான்டா. ஆமாப்பா, பேசாம நீ போய் அந்த காஃபி வாங்கி குடிச்சிட. டேய் முரளி, காஃபில கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போட்டா பரவாயில்லையா? என்னம்மா பூசா கேக்குற? வழக்கமா போற மாதிரியே போடுமா? அது இல்லடா, பள்ளி விழுந்த பால்ல போடுற காஃபி. சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டாதானே எந்த வித்தியாசமும் தெரியாது. என்ன பள்ளி விழுந்த பாலா? எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு அம்மா எப்படின்னா பண்ணுவாங்க யோசிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபன்னு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. தேங்க்யூ. இந்தாங்க 3 பேருக்கு காஃபி. ஐயோ